தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நியூ டவுன் பகுதியில் அனைத்து தர மாணாக்கர்களையும் தரமான மாணாக்கர்களாக உருவாக்கி ஆண்டுதோறும் சாதனை மாணாக்கர்களை வழங்கி வரும் பள்ளி ரவில்லா கேஆர் அப்பாசாமி நாயுடு வித்யாஸ்ரம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி ஆகும். இப்பள்ளியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். வணக்கம். இந்த கேஆர்ஏ வித்யாசிரமம் 1995 ஜூன் மாதம் ஆரம்பித்தது. இது ஆரம்பிக்க வேண்டிய காரணம் எங்கள் அப்பா பேரில் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதற்கு அவங்க எஜுகேஷனில் குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க. அது எங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் மிஸ்ஸஸ் வசுந்தரா செல்வராஜ் அவங்க அப்பா பேரில் ஸ்கூல் ஆரம்பிக்கணுன்ட்டு விருப்பப்பட்டாங்க. அதன் பேரில் அப்பாட்டையும் சொல்லி இந்த ஸ்கூலை ஆரம்பிக்க வேண்டிய ஏற்பாடு பண்ணி அன்றைக்கிலிருந்து நல்லபடியாக கம்பீர கட்டிடங்களுடன் விசாலமான நிலப்பரப்பில் நிழல் தரும் மரங்கள் சூழ அமைய பெற்றது இப்பள்ளி. எனக்கு எஜுகேஷன் லைனில் எந்த விதமான ஒரு அனுபவம் கிடையாது. ஆனால் ஐயா செக்ரட்டரி சார் அது நிறைய வருஷமாக அந்த ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்ததுனால அவங்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் துணிஞ்சு இந்த ஸ்கூலை ஆரம்பித்தோம். ஆனால் நாங்கள் ஆரம்பித்தது எந்த ஒரு வியாபார நோக்கத்தோடு நிச்சயமாக கிடையாது. நம்ம செஞ்சால் அது தனித்தன்மையாக இருக்கணும், குழந்தைங்க நல்ல ஒரு இதோடு இருக்கணும், ஒழுக்கம் பண்புகள் எல்லாம் ஒரு நல்ல குடிமகனாக வரணும் அப்படிங்கிற இதுக்கு தான் நாங்கள் அதை தான் சின்ன கிளாஸ்லேருந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். மழலையருக்கான துவக்க கல்வியினை நவீன கல்வி யுகத்திற்கு ஏற்ப புதுமையான கோட்பாடுகளுடன் எளிதில் மனதில் புரிந்து ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் அதற்குரிய கற்றல் கற்பித்தல் தொழில்நுட்ப உபகரணங்களோடு அழகிய சூழலில் அமையப்பெற்றது இப்பள்ளி. எங்கள் பள்ளி எல்கேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை இனிதே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு பிரிவிற்கும் அந்தந்த மாணவ மாணவியரின் பக்குவத்திற்கு தகுந்தாற்போல் சிலபஸ் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். உதாரணமாக கேஜி பிள்ளைகளை பொறுத்தவரை அத்தியாவசிய தேவை வாசித்தல் பயிற்சி, வரைதல் பயிற்சி, சொல்லுதல் பயிற்சி தான். அதற்கு ஏற்றாற்போல் எங்கள் கேஜி ஆசிரியர் பெருமக்கள் உரிய கோஆர்டினேட்டருடன் தனியாக சிலபஸ் ஏற்பாடு செய்து திறம்பட நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது மிக சிறப்பாக வந்து கொண்டிருக்கின்றது என்பதற்கு காரணம் சொல்ல வேண்டுமானால் 1ஆம் வகுப்பில் பிள்ளைகள் வரும்போது அவர்களின் திறன் மற்ற பிள்ளைகளின் திறனை விட சிறப்பாக இருக்கின்றது. இடையில் எங்கள் பள்ளியில் வந்து சேரக்கூடிய பிள்ளைகளை விட எங்கள் பள்ளியிலேயே கேஜி மூலம் படித்து வரக்கூடிய பிள்ளைகளின் திறன் சிறப்பாக இருக்கின்றது என்பது ஒரு நிரூபணமான ஒன்று. மழலை புன்னகையோடு ஆரம்ப கல்வியில் ஆடல் பாடலோடு முழுமையான அர்ப்பணிப்போடும் இளம் சிறார்களுக்கு சேவை மனதுடன் இப்பள்ளி ஆசிரியர்கள் பயிற்சி அளிக்கின்றனர். குழலும் யாழுமாய் மழலை மொழிகள் குயில் பாடலாய் இப்பள்ளியின் வகுப்பறைகளில் எதிரொலிக்கின்றன.
ராவில்லா கேஆர் அப்பாஸ்வாமி நாயுடு அவர்கள் இளையரசனேந்தல் பகுதியில் ஜமீன்தாராக செயல்பட்டு வரும் பொழுது அவர்கள் கள்ளிக்கோட்டை வரை ஆட்சி புரிந்து வந்ததாக வரலாறு சொல்கின்றது. அச்சமயத்தில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர், ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர், மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் இவர்களுடன் நன்றாக அவர்கள் பேசி ஆங்கிலத்தில் உரையாடியதாக வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன. அதை கருத்தில் கொண்டு நம்முடைய வட்டாரத்தில் உள்ள குழந்தைகளுக்கு தரமான ஆங்கில கல்வியை கற்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர்கள் பல மாணவர்களுக்கு உதவித்தொகை அவர்கள் குடும்பத்திற்கு தெரியாமலே கொடுத்து வந்திருக்கின்றார்கள். அந்த உதவித்தொகை கொடுத்தது பிற்காலத்தில் குடும்பத்திற்கு தெரிந்தவுடன் இன்னும் நாம் அதிகமான மாணவர்களுக்கு உதவித்தொகை கொடுப்பதை விட நாமே ஒரு பள்ளி உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் குடும்பத்தினருக்கு ஆழமாக உதித்தது. அதன் காரணமாக அதன் மூலமாக உருவாக்கப்பட்ட இந்த பள்ளிதான் ராவில்லா கேஆர் அப்பாஸ்வாமி நாயுடு வித்யாசனம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி. Hereby I am S. Rajkumar to share my views. From KG classes I am studying in Ravilla K.R.A. Vidyashram Matriculation Higher Secondary School. Now I am in 7th standard. The teacher teaches in an innovative manner to mold us in all aspects. We are fully furnished science and language labs. Twice in a week we are taken to language labs to enrich our language skills. Apart from this, we are getting good training in physical activities such as football, basketball, chess, carom, volleyball, etc. Our school management has provided us with an excellent football and basketball ground to develop our physical ability. On every Saturdays we have IIT classes to develop our reasoning abilities. It helps us to compete in various competitive exams. Every year we have top rankers in the board exam, and I am sure in the coming years our school children will add more colorful feathers to the crown of our school with their best performance. Coming together is the beginning, keeping together is the progress, and working together is the success, and that's the secret of our school. I feel proud and happy to be our student of the Ravilla K.R.A. Vidyashram. கல்வி புரட்சியின் அபரித வளர்ச்சியான டிஜிட்டல் படக்காட்சி தொகுப்புகள், அனிமேஷன்கள் மூலம் பாடத்திட்டங்கள் மாணாக்கர்களுக்கு செய்முறை பயிற்சிகள் மூலம் வழங்கப்படுகின்றது. எளிதில் அறிந்து கொள்ளும் முறையில் வடிவ மாதிரிகளோடு மாணாக்கர்களுக்கு திறமையான ஆசிரியர்கள் பயிற்றுவிக்கின்றனர். 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை ஆக்டிவிட்டி ஓரியன்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக இன்டர்நேஷனல் அளவில் இருக்கக்கூடிய எக்ஸீட் மெத்தடாலஜி எங்கள் பள்ளியில் திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கென ஒரு கோஆர்டினேட்டர், அவர்களுக்கு உதவி புரியக்கூடிய அட்டண்டர்ஸ் இருந்து தேவைகள் அனைத்தையும் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். எக்ஸீட் மெத்தடாலஜியுடன் 1 மற்றும் 2ஆம் வகுப்புக்கு கரடி பாத் என்ற ஆங்கில பயிற்சியும் திறம்பட அளித்து கொண்டிருக்கின்றோம். பொதுவாகவே பிள்ளைகளுக்கு கணிதம் என்றாலே கொஞ்சம் திணறக்கூடிய தன்மை உண்டு. அதை சரிபடுத்துவதற்காகவே பள்ளியில் 3ஆம் வகுப்பு முதல் வேதிக் மேக்ஸ் என்ற அடிப்படை வாய்ப்பாட்டு தன்மையை வழங்கி வருகின்றோம். இதனால் பிள்ளைகளின் மேக்ஸ் செயல்திறன் மிகச் சிறப்பாக படிப்படியாக முன்னேறி கொண்டு வருகின்றது. இப்பள்ளியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமையப்பெற்றுள்ளன. நாங்கள் ஒரு ஃபேமிலியாக இருக்கோம், டீச்சர்ஸு, மேனேஜ்மெண்ட்டு எல்லாருமே. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகளை எங்கள் குழந்தைங்களாக நினச்சி தான் நாங்கள் இது பண்ணுறோம். ஒரு பனிஷ்மெண்ட்டோ அது இதுன்னு எதுவும் கிடையாது.
ஆனால் நல்ல புத்தி சொல்லி தான் சின்ன கிளாஸ்லேருந்து நாங்கள் ஒரே விதமாக நடத்திட்டு வர்றோம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வேறு விதமான ஒரு மாற்று வழியில் போகிறதுக்கோ நடந்துக்கிறதுக்கோ அவங்களுக்கு இப்பள்ளியில் உள்ள இயற்பியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வெகு சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மாறும் பாடத்திட்டத்திற்கு ஏற்ப புதியதாக உபகரணங்கள் வாங்கப்படுவதால் அவை நல்ல செயல்பாட்டுடன் இருப்பதோடு துல்லியமான அளவீடுகளை கணக்கிட ஏதுவாக உள்ளது. I'm Shri Harini from 12th standard. I have secured 498 out of 500 in my 10th board exam and I got state second also. I am proud to say that I am a student of this school from my LKG. This school has molded my character so that I am appreciated by everyone in this society. We maintain a good English environment in our school, as a result of which we get center marks in English also. We are given the year planner earlier so that we regularly follow it. We have many unit tests, one-word tests, weekly tests, monthly tests, revision tests, as a result of which we are prepared to face the board exam without any fear. We not only concentrate in the academic side, but we also concentrate in the co-curricular activities. I have been selected by the Department of Science and Technology of New Delhi to exhibit my science project in the state level exhibition. I am sure that I'll achieve state rank in my 12th public and add another feather in the school of in the cap of KR Vidyashram. இப்பள்ளியில் உள்ள வேதியியல் ஆய்வகத்தில் ஒவ்வொரு மாணாக்கரும் தனிப்பட்ட முறையில் ஆய்வு மேற்கொள்ளும் வகையில் மேம்படுத்தப்பட்ட ஆய்வக வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. என் பேர் ஆதித்யா. நான் இந்த ஸ்கூலில் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இங்கே 10th ஸ்டாண்டர்டில் நான் ஸ்டேட் 3rd ரேங்க் வாங்கியிருக்கேன். ஆனால் 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம் எழுத முன்னாடி எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா போர்டு எக்ஸாம் எப்படி எழுத போகிறோம். ஆனால் இந்த ஸ்கூலில் வச்ச டெஸ்ட்டும் டீச்சர்ஸ் தந்த கைடன்ஸ் வச்சு நான் கான்ஃபிடெண்ட்டாக போய் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி இப்போது ஸ்டேட் ரேங்க் 3rd ரேங்க் வாங்கியிருக்கேன். இப்போ 12th பொறுத்தவரையில் இப்போ எங்களுக்கு வருஷம் ஸ்டார்டிங்லேயே ஒரு இயர் பிளான் தந்திருக்காங்க. அதுபடி வரிசையாக டெஸ்ட்டு நடந்துக்கிட்டே வருது. ஒன்னொரு டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட், எல்லா டெஸ்ட்டும் சேர்த்து வைக்காங்க. அதோட டீச்சர்ஸ் ஒரு வாரத்துக்குள்ளே அந்த பேப்பர்லாம் கரெக்ஷன் பண்ணி தந்துடுவாங்க. உயிரியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான உயிரியல் மாதிரிகள் அனைத்தும் மாணாக்கர்களின் ஆய்விற்கு உகந்த வகையில் வெகு சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. ஆசிரியர்கள் ஒவ்வொரு மாணவருக்கும் தனி கவனம் செலுத்தி பயிற்சி அளிக்கிறார்கள். என்னுடைய ஆரம்ப காலத்தில் அந்த ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் போது 9th ஸ்டாண்டர்டில் 8th வரும்போதே வந்து எங்கள் பசங்க படித்தா போதும், விளையாட வேண்டாம் அப்படின்னு சொல்கிற பெற்றோர்களை தான் நிறையா கேட்டுக்கிறோம். அதே போல் அவங்களோட வீட்டில் வந்து அவங்களோட ஷெட்யூல் என்னன்னு கேட்டால் ஒரு பேரண்ட்டு கூட வந்து விளையாடுறதுக்கு டைமோ ஒதுக்கலை. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ முழு பொறுப்பும் நம்மளை சார்ந்தது அப்படின்னு நினச்சிட்டு தான் ஸோ பாடி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸுங்கிற முறையில் சில கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு, அப்புறம் யோகா வந்து 1 to 12th வரைக்கும் கம்பல்சரியாக வாரத்துக்கு ஒரு நாளாக தான் செய்யட்டும் அப்படிங்கிற அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அப்புறம் சில சாஃப்ட் ஸ்கில்ஸ்ன்ட்டு கேரம், செஸ்ஸு, டான்ஸு, அந்த மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸு கோகரிக்குலர் ஆக்டிவிட்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ செஸ்ஸு, கேரம், அப்புறம் டான்ஸ் 2 டைப் ஆஃப் டான்ஸ், வெஸ்டர்ன் அண்ட் பரதம், கர்நாடிக் மியூசிக், கீபோர்டு, அப்புறம் சிலம்பம், கராத்தி, இதெல்லாம் வந்து என்னுடைய கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். ப்ளஸ் வந்து ட்ராயிங் சோஷியல் கரிக்குலத்தில் வருது. ப்ளஸ் வந்து யோகா வந்து கம்பல்சரியாக வந்து 1 to 10th கம்பல்சரியாக ஒன்ஸ் இன் அ வீக் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பள்ளி மாணாக்கர்களுக்கு முறையான யோகாசன பயிற்சியும் இப்பள்ளியில் அளிக்கப்படுகிறது.
ஆர்வமிக்க மாணாக்கர்களுக்கு கீபோர்டு இயக்கும் பயிற்சியும் முறையாக இப்பள்ளியில் வழங்கப்படுகிறது. 1லேருந்து 12th வரைக்கும் கண்டினியூஸாக வந்து வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணால் அது வந்து அவங்களோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃபுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த சாஃப்ட் ஸ்கில் வந்து அவங்கள ப்ரொஃபஷனாகவும் ஆகலாம். இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து அவங்க பாடி ஃபிட்னஸ்க்கு யூஸ் பண்ணலாங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் வந்து இந்த கோரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். அது ரொம்ப நல்லாவே போயிருக்குது. அந்த குழந்தைகளை அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து தக்க வைக்கிறதுக்காக வேண்டி வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அதுக்குள்ளே போட்டி நடத்தி ஒவ்வொரு தடவையும் வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணுறோம். ஸோ அதே போல் பிரின்சிபல் ரூம் வந்து எப்போ வந்து ஒரு 100 பெண் வந்து கண்டிப்பாக இருக்கும். எந்த ஒரு ஆர்ட் இல்லாட்டி எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் ஹேண்ட் ரைட்டிங், குட் ஹேண்ட் ரைட்டிங் எதுனாலும் வந்து சார் வந்து காட்டினா அந்த கன்சர்ன் டீச்சரோட அப்ரூவலோட சரி நல்லா இருந்துச்சு சொன்னால் உடனே ஒரு பெண்ணு தான். ஸோ வருஷம் முழுவதும் இது நடந்துகிட்டு இருக்கிறதுனால வந்து நான் கண்கூட வந்து ஒவ்வொரு வருஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த சாஃப்ட் ஸ்கில் வந்து நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகுது. நல்லா எல்லாருமே வந்து இன்ட்ரெஸ்டாக லீவில் பண்ண ஒரு ஆக்டிவிட்டீஸ் கூட வந்து ப்ரைஸ் வாங்குறதுக்காக வராங்கும் போது அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. கராத்தே பயிற்சியில் எளிய நடைமுறை பயிற்சிகளின் மூலம் தற்காப்பு, உடல், மனம் ஒன்றுபட்ட அற்புத கலையினை தனிப்பயிற்சியாக இப்பள்ளியில் பயிலும் மாணாக்கர்களுக்கு வழங்கப்படுகின்றது. பாரம்பரிய விளையாட்டு சிலம்ப பயிற்சியின் மூலம் கலாச்சார வீரக்கலைகளும் மாணாக்கர்களுக்கு போதிக்கப்படுகின்றன. எங்களது பள்ளியில் ஒரு உடற்கல்வி இயக்குனர் மற்றும் 2 உடற்கல்வி ஆசிரியர்கள் கராத்தே, சிலம்பம், செஸ், கேரம், ஸ்கேட்டிங், கீபோர்டு, டான்ஸ், யோகா போன்ற 13 ஆசிரியர்கள் இங்கு பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம். கடந்த 9 ஆண்டுகளுக்கும் மேலாக பள்ளி கல்வித்துறையால் நடத்தப்படக்கூடிய மாநில அளவிலான பாரதியார் மற்றும் குடியரசு தின விளையாட்டுப் போட்டிகளில் எங்களது பள்ளி மாணவ மாணவிகள் தொடர்ச்சியாக பங்கு பெறுவது எங்களது பள்ளியின் ஒரு சிறப்பாகும். அது மட்டுமின்றி உலக திறனாய்வு திறன் திட்டத்தின் அடிப்படையிலான போட்டிகளில் எங்களது பள்ளி மாணவ மாணவிகள் தமிழக அரசு வழங்கக்கூடிய ரூபாய் 6000 ரூபாய்க்கான ரொக்கப் பரிசுகளை ஒவ்வொரு ஆண்டும் 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வாங்கி கொண்டிருக்கிறனர். மாணாக்கர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்த அனைத்து விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் இப்பள்ளியில் அமையப்பெற்றுள்ளது. எங்கள் பள்ளி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி என்பதனால் பெற்றோராகிய ஒவ்வொருவரின் எதிர்பார்ப்பு பிள்ளைகள் ஆங்கிலத்தில் தான் பேச வேண்டும் என்பது. அதற்காகவே இங்கிலீஷ் லேப் என்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கின்றோம். பிள்ளைகள் சரளமாக பேசுவதற்காக EEP அண்ட் ELDP இங்கிலீஷ் என்ஹான்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம், இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் என்று பிள்ளைகளின் லெவலிற்கு தகுந்தாற்போல் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். நாம் அனைவரும் அறிந்ததுதான், நம் தேசிய மொழியாக ஹிந்தி, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையிலுமே 1ஆம் வகுப்பு முதல் படிப்படியாக ஹிந்தி ஏற்பாடு செய்திருக்கின்றோம். பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவியரும் 5ஆம் வகுப்பில் பிராத்மிக் எக்ஸாம் எழுதும்படியாகவும் 6ஆம் வகுப்பு முழுமையுமாக மத்தியமா படித்துவிட்டு 7ஆம் வகுப்பு துவக்கத்தில் அனைத்து மாணவ மாணவியரும் மத்தியமா பரீட்சை எழுத வேண்டும் என்றும் 8ஆம் வகுப்பில் அனைத்து மாணவ மாணவியரும் ராஷ்டிரபாஷா பரீட்சை எழுதிவிட வேண்டும், சரளமாக ஹிந்தியில் பேசக்கூடிய தன்மையையும் ஸ்போக்கன் ஹிந்தியும் கொடுக்கப்பட வேண்டும் என்பது பள்ளியின் ஒரு இனிய ஆவல். அதற்கான முயற்சிகளையும் செய்து கொண்டு வருகின்றோம்.
பள்ளியானது மேன்மேலும் வளர்ச்சி அடைவதால் இந்த சமயத்தில் 1885 மாணவர்கள் இருக்கின்றார்கள். 1885, வெறும் 30 மாணவர்களை கொண்டு தொடங்கியது. அந்த அளவுக்கு இந்த பள்ளியானது பிரசித்தி பெறுவதற்கு காரணம் 75 ஆசிரியர்களும் சீர்மிகு முதல்வர்களும் அதே சமயத்தில் மிகுந்த அளவு ஆரம்ப காலத்தில் பள்ளி தொடங்கிய காலத்திலிருந்து பணிபுரிந்து கொண்டிருக்கூடிய இயக்குனர் ஜான்சி ராணி அவர்களும் உண்டு. எங்களுக்கு பணம் என்பது எந்த சமயத்திலும் நான் கேட்டதில்லை. எது தேவை நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று இருவர்களும் கணவரும் மனைவியும் துணைவியாக இருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் பள்ளி முன்னேற்றத்திற்கு மேலும் மேலும் அவர்கள் ஊக்கம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே ஆரம்பிக்கும் போது கோவில்பட்டி ஒரு க்ரோயிங் டவுன். ஸோ நான் அந்த ஒரு இடத்துலையும் நாங்கள் அப்டேட்டடாக கோயம்புத்தூரில் எந்த ஒரு புதுசாக மெத்தடாலஜி யூஸ் பண்ணாலும் அது அடுத்த செகண்ட் எங்களுக்கும் வந்துடும். ஏன்னா எங்களோட ஜாயிண்ட் செக்ரட்டரி அங்கே ஒரு சிஸ்டம் கன்சர்ன் ஸ்கூலில் செக்ரட்டரியாக இருக்கிறாங்க. ஸோ அங்கே எந்த புது மெத்தடாலஜி யூஸ் பண்ணாலும் அது எங்களுக்கும் சேர்த்து யூஸ் பண்ணதுனால அது இந்த ஸ்கூலோட வளர்ச்சிக்கு ரொம்பவே உறுதுணையாக இருந்துச்சு. ஸோ பள்ளி ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஸோ எல்லா சைடும் மேனேஜ்மெண்ட்டு, டீச்சர்ஸு, பிரின்சிபல், ஸ்டூடெண்ட்ஸு, பேரண்ட்ஸு எல்லாரும் ஒத்துழைப்புனால இன்னைக்கு வரைக்கும் ஹோல் ஹார்ட்டட் இன்வால்வ்மெண்ட்டோட செஞ்சதுனால தான் இந்த நிலையை நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம். நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மாணாக்கர்களை அழைத்து வர பேருந்து வசதியும் அமைய பெற்றுள்ளது. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற பெற்றோர்களுக்கு ஒன்றே ஒன்று நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்கக்கிட்ட நம்ம க்ளோஸாக பழகணுங்க. குழந்தைங்கக்கிட்ட நம்ம க்ளோஸாக இருக்கணும். சின்ன குழந்தைங்களில் அந்த பழக்கம் இருந்தது. பெரியவங்க ஆகிட்டா இப்போ குழந்தைங்களுமே கொஞ்சம் அவங்க பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் கொஞ்சம் மாறுது. அவங்கள விடக்கூடாது. க்ளோஸாக, ஸ்பெஷலி மதர்ஸ் அவங்க பிடியில் வச்சிருக்கிற மாதிரி ஒரு அன்போடு அரவணைப்போடு இருந்தால் தான் நேரான வழியில் அவங்க போக முடியும்னு நான் நினைக்கிறேன். கல்வி என்பது அறிவு, நல்லொழுக்கம், நுட்பத்தகைமை என்பவற்றை கற்றலையும் கற்பித்தலையும் குறிக்கும். இக்கல்வியானது திறன்கள், தொழில்கள், உயர் தொழில்கள் என்பவற்றோடு மனம், நெறிமுறை, அழகியல் என்பவை சார்ந்து வளர்ச்சியையும் இலக்காக கொண்டு அமையப்பெற்றுள்ளது. இத்தகைய பெருமை வாய்ந்த கல்வியினை செம்மையாக, சிறப்பாக, பொறுப்புணர்வுடன், சேவை உள்ளத்தோடு வரியோரும் வளம் பெற வானம் தொட பெரும்பங்கு வகிக்கின்றது இக்கல்வி நிறுவனம்.